ரோமர் 7:7 ரோமர்களது நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். 7ஆம் அதிகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய அதிகாரம். அதை விளங்கிக் கொள்ளுகிறதிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. இதை ஒவ்வொரு வசனமாய் நாம் படித்து வருகிறோம். ஆனால் இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிக்கு, பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தின் மேல் நமக்கு கிடைக்கிற ஜெயத்துக்கு இந்த சத்தியம் அஸ்திபாரமாக இருக்கிறது. வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இந்த அதிகாரத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் முதல்லயே சொன்னேன். என்னவென்றால், இந்த அதிகாரம் ஏன் அவ்வளவு முக்கியமான அதிகாரம் என்று உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது சொன்னேன். இந்த அதிகாரத்தை விட வேற எந்த வேத பகுதியிலேயும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும், அது எதற்காக கொடுக்கப்பட்டது, அது என்ன செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வேற எங்கேயும் இவ்வளவு தெளிவாக போதிக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம், அதன் கொடுக்கப்பட்ட நோக்கம், அதுக்கும் விசுவாசிக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு விசுவாசி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறானா அல்லது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானா அதிலிருந்து என்பதை குறித்தெல்லாம் இந்த ஒரு வேத பகுதியை காட்டிலும் வேறொரு வேத பகுதி போதிக்கிறதிலே இதை விட இன்னும் அதிகமாக போதிப்பது கிடையாது. இதுதான் மிக சிறந்த வேத பகுதி. இரண்டாவது காரணம், பாவத்தை குறித்து இந்த வேத பகுதி போதிக்கிறது போல வேற எந்த வேத பகுதியும் போதிக்கிறதே கிடையாது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பாவத்தை குறித்து சொல்லப்பட்ட சத்தியங்கள், பாவத்தை குறித்து சொல்லப்பட்ட உண்மைகள் வேற எந்த வேத பகுதியிலும் அவ்வளவு தெளிவாக கூறப்படவில்லை. பாவத்தை குறித்த உபதேசத்துக்கு அஸ்திவாரமே, அடிப்படையே ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. விசுவாசிகள் பாவத்தை குறித்து சரியான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதை ரோமர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற வசனங்களிலிருந்து பாவத்தை குறித்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடிகிறது. ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய உபதேசம் தெளிவாக நமக்கு போதிக்கப்படுகிறது. பாவத்தை குறித்து என்று சொன்னால் பாவத்தை குறித்த விளக்கம், பாவம் என்றால் என்ன, பாவம் எப்படி மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, மனுஷனை எப்படி ஆட்கொள்ளுகிற சக்தியாய் அது இருக்கிறது, மனுஷனை எப்படி ஆட்டி படைக்கிறது, அதனுடைய கொடூரம் என்ன, பாவம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன என்பதை ரோமர் 7ஆம் அதிகாரத்தை தவிர வேற எந்த வேத பகுதியிலும் அவ்வளவு தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆகையால் பாவத்தை குறித்த உபதேசம் வேற ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தான் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு காரணங்களுக்காகவே இந்த அதிகாரம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் என்று சொன்னால் அது மிகவும் விஷயங்கள் அடங்கிய, மிகவும் முக்கியமான காரியங்கள் அடங்கிய ஒரு வேத பகுதியாக கருதப்படுகிறது. அதிலே முதல் 6 வசனங்களை நாம் ஏற்கனவே படித்தோம். அந்த முதல் 6 வசனங்களிலே சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கேட்டா சொல்லிடுறாரு. சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் அங்க சொல்லிவிட்டு 7ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் வசனம் வரை அதை இன்னும் விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார். அவ்வளவுதான். ரோமர் 7:1-6 வரை என்னத்தை குறித்து சொல்லுகிறார்? விசுவாசி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, விசுவாசி எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பது குறித்து விளக்கம் அநேக விசுவாசிகளுக்கு இன்றைக்கு தெரியல. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பேய், பிசாசு, பில்லி சூனியம், மந்திரவாதம், இதுல விடுதலையாக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். அதோடு நிக்கவில்லை. பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெற்றிக்கு, வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே இங்கதான் அடங்கி இருக்கிறது. ஜனங்கள் பெந்தோஸ்து ஜனங்கள் நிறைய பேர் என்ன பேசுறாங்க? பிசாசுல இருந்து விடுதலை, மந்திரவாதத்துல இருந்து விடுதலை, பில்லி சூனியத்துல இவ்வளவுதான் பேசுறாங்களே ஒழிய அதுக்கு மேல போல. விளைவாக என்ன நடக்கிறது? வெறும் அதுல இருந்து தான் விடுதலை கிடைக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து ஜெயம், பாவத்தின் மேல் ஜெயம் என்கிறது அவர்கள் காணக்கூடாத ஒன்றாக, அனுபவிக்க கூடாத ஒன்றாக மாறிவிடுகிறது. பாவத்திலிருந்து ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது என்ற முடிவுக்கே அநேகர் வந்து விட்டார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சத்தியம் அவர்களுக்கு விளங்கல. பிசாசு, அசுத்தாவிகள், பில்லி சூனியம், மந்திரவாதம், இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனோம் என்கிற சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திலிருந்து எந்த விதத்தில் விடுதலை ஆனோம் என்பது குறித்து இந்த முதல் 6 வசனங்கள் போதித்தது. அதை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, நியாயப்பிரமாணம் நம்மை குற்றஞ்சாட்டுகிறது. நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானாக்குறதுக்காக கொடுக்கப்படவில்லை. 10 கற்பனைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் நம்மை குற்றவாளியாக நிறுத்துவதற்காக தான். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் நாம் எல்லாரும் குற்றவாளிகள். ஒருவரும் அதை செய்தது கிடையாது, அதில் உள்ளதை நிறைவேற்றினது கிடையாது, ஒருவரும் 10 கற்பனைகளையும் செய்து காட்டினது கிடையாது.
நியாயப்பிரமாணம் நமக்கு குற்றம் சாட்டுகிறது. அதனுடைய குற்றச்சாட்டிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக. இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நியாயப்பிரமாணத்தினால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களா இல்ல, அதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நான் பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 இதுல கரெக்டா இருக்கிறேன் அப்படி இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்க்கிறோம். என்ன? இயேசுவுடைய விலையேறப்பட்ட ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து கழுவி என்னை சுத்தமாக்கி தேவனுடைய பார்வையிலே என்னை நீதிமானாய் நிறுத்துகிறது என்கிற அந்த ஒரே பாயிண்ட் தான் ஒழிய 10 கற்பனையின்படி நாம் தேவனுடைய பார்வையில நிற்கவில்லை. 10 கற்பனை நம்மை குற்றவாளி ஆக்கிறது. அந்த குற்றம் சாட்டிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். அந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று சொன்னேன். நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை நீதிமானாக்கக்கூடிய வல்லமை கிடையாது, நம்ம குற்றஞ்சாட்டுகிற வல்லமை தான். ஆகையால நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை நீதிமான் ஆக்கக்கூடிய வல்லமை இல்லை. தேவனுடைய பார்வையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாற்றக்கூடிய அந்த சக்தி நியாயப்பிரமாணத்துக்கு கிடையாது. அந்த இயலாமையிலே நாம் வாழ்ந்து வந்தோம். கிறிஸ்துவுக்கு முன்னால, கிறிஸ்துவை நாம் அறியதுக்கு முன்னால நம் மனசாட்சியின்படி வாழ்ந்தோம், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சித்தோம். ஆனால் அது நம்மை தேவனுடைய பார்வையிலே தகுதி உள்ளவர்களாக நிறுத்த முடியாமற் போனது. அந்த இயலாமையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நான் போதித்து வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்னு சொன்னேன். நியாயப்பிரமாணம் பாவத்தை தூண்டினது நமக்குள்ளாக. நியாயப்பிரமாணம் பாவ இச்சைகளை நம்மளிடத்து தூண்டினது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை தூண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. அக்ரவேட்டட் சின். அந்த அக்ரவேஷன்ல இருந்து நாம் விடுதலை ஆனோம். நியாயப்பிரமாணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது, இதெல்லாம் இதிலிருந்து விடுதலை ஆனோம். இதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த உடனே என்ன கேள்வி எழும்புகிறது? என்னையா இது? பிசாசிலிருந்து விடுதலையானு சொன்னா பரவாயில்ல, ஒரு ஆமென்னு சொல்லலாம். மந்திரவாதம் பில்லி சூனியத்திலிருந்து விடுதலையான ஆமென்னு சொல்லலாம். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையான போதிக்கிறார் இவரு. என்ன போதனை இது? இது கள்ள போதனைன்னு அந்த காலத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையானு போதிக்கலாம்? நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் பாவமா? நியாயப்பிரமாணம் தீமையானதா? அதுல இருந்து ஏன் நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும்? இந்த ஆள் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா போதிக்கிறார் என்று சொல்லி பவுலை குறித்து ஆங்காங்கே கடிதங்கள் எழுதி அனுப்பப்பட்டது சபைகளுக்கு. நிறைய இந்த விளக்கம் தெரியாதவங்களுக்கு. அந்த காலத்து சபைகள், அநேக சபைகள் யூதர்களால் அடங்கி இருந்ததா இருந்தது. அந்த யூதர்கள் உள்ள சபைகள்ல அந்த யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களா மாறினவர்கள் இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் போலதான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை போல வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையானோம் என்று சொன்னால் அதை விட பெரிய ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி இருக்க முடியாது. ஆகையால லெட்டர் எழுதி இருந்தாலும் சேர்க்காதீங்க, கள்ள உபதேசம் பண்றாரு, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கும்னு சொல்லி இருக்காரு, இப்படி எல்லாம் போதிக்கிறாரு, இவரை சேர்க்காதீங்க. அப்படி போதிச்சா என்ன ஆகும்? அப்புறம் கற்பனையே கிடையாது, கற்பனை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவாங்க ஜனங்க. எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் இருக்காது. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனோம்னு சொல்லி ஃப்ரீ ஆயிடுவாங்க ஜனங்க. ஃப்ரீ ஆகி அவங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எந்த கற்பனையும் கிடையாது, எனக்கு இனிமே எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆகையால் நான் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று அப்படி வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அது பரிசுத்த வாழ்க்கைக்கு கேடை உண்டாக்கும். It will be detrimental to holiness in Christian life. பரிசுத்த வாழ்க்கைக்கு இது கேடாக அமைந்து விடும். பரிசுத்த வாழ்க்கைனா எப்படி? 1, 2, 3 இதெல்லாம் செய்யக்கூடாது, 4, 5, 6 இதெல்லாம் செய்ய, இப்படி சொன்னாதான் பரிசுத்தம் வரும். இதை வேணான்னு சொன்னா, இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னா எப்படி பரிசுத்தம் இருக்கும்? நியாயப்பிரமாணம் தானே ஒரு மனுஷனை பரிசுத்தவானா ஆக்குறது என்கிறது அவருடைய எண்ணம். பவுல் இப்படி போதித்த உடனே அவர்களுக்கு ஒரே அப்செட், மனம் குழம்பி போச்சு. ஆகையால அவர்கள் கேட்கிறார்கள், ஆகையால் என்ன சொல்லுவோம்? பவுல் போதிச்சுக்கிட்டே வர்றார், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனோம். விசுவாசிகள்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனோம்னு சொல்றாரு. சொல்லிட்டே திடீர்னு அவருக்கு மனசுல தென்படுது, ஐயோ இப்படி சொல்லிட்டோம், இப்ப இவர்களுக்கு மனசுல பெரிய போராட்டமே சர்ச்சையே கிளம்பிக்கிட்டு இருக்கும். இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டுமே, இன்னும் இதை விளக்கி சொல்ல வேண்டுமே. இப்படி சொல்லி விட்டுட்டா பிறகு இவங்க போய் மூளையை குழப்பிக்குவாங்களேன்னு சொல்லி ஆகையால் தான் சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை விளக்குகிறார். நான் கூட போதிச்சேன், நியாயப்பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். போதித்த உடனே கேள்வி எழும்பிடுச்சு நிறைய பேருடைய உள்ளத்துல. கேள்விகளை கேட்டார்கள், நல்லதுதான், கேள்வி எழும்புறது அவசியம். எழும்பலன்னா தான் நாம் கவலைப்படணும், விளங்குச்சா விளங்கலையான்னு. எழும்பி விட்ட பிறகு இந்த விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். என்ன போதிச்சிருக்கிறார்? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்னு ஆரம்பிக்கிறாரு. எதனால அப்படி சொல்றாரு? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? இவ்வளவு நேரம் போதிச்சனே,
இவ்வளவு நேரம் நியாயப்பிரமாணத்தில் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் போதிக்கிறேன், அதை குறித்து என்ன சொல்லுவோம், அதை குறித்த விளக்கம் என்ன என்று சொல்லுகிறார். திருப்போம் 5ஆம் அதிகாரத்துக்கு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன போதிச்சார்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. பாருங்க, அங்கேயே பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை நேசிச்சு அதை ஒத்திக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்து அதை வணங்கி அதை கும்பிடு போட்டு அதை பெருசா நினைச்சு நியாயப்பிரமாணத்தை மீறவனை கல்லெடுத்து அடிச்சு கொல்ல வேண்டும் என்கிற ஒரு நியதி யூதர்கள் மத்தியில் இருந்தது. நியாயப்பிரமாணம்னா அது அவ்வளவு பெரிய ஒரு காரியம், அது லேசான காரியம் இல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா ஒருத்தர் பேசினா கல்லெறிஞ்சு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்ற ஜனங்கள் மத்தியில இவர் என்ன போதிக்கிறாரு, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதாவது கிருபையை குறித்து போதிக்கிறார், எப்படி மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் 5ஆம் அதிகாரத்துல போதிக்கிறாரு. போதிக்கிட்டே வந்து நியாயப்பிரமாணம் தங்களை நீதிமானாக நிறுத்தும், தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக தகுதியுள்ளவர்களாக நிறுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், மீறுதல் பெருகும்படிக்கு, பாவம் பெருகும்படிக்கு, சொல்ல போனா பாவம் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொன்னார். சொன்ன உடனே அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்றீங்க. ஆகையால் தான் அந்த 5ஆம் அதிகாரத்தை முடிச்ச உடனே 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வித்தின் பிராக்கெட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு காரியம் இப்ப சொல்றீங்க, சொன்ன உடனே ஐயோ அது பிரச்சனை ஆயிடும் போல இருக்கேன்னு சொல்லி அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்க. எப்படி கொடுப்பீங்க, பிராக்கெட் போட்டு அதுக்கு நடுவுல அந்த விளக்கத்தை கொடுப்பீங்க. 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துக்கு பிறகு, அந்த 5ஆம் அதிகாரம் முடிஞ்ச பிறகு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வித்தின் பிராக்கெட்ஸ் வர வேண்டிய அதிகாரங்கள். அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் திரும்பி தொடர்றார். இப்ப நம்ம படிக்கிறது வந்து வித்தின் பிராக்கெட்ல இருக்கிற மெட்டீரியல் படிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட விளக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இவ்வளவு எழுதுறார், 6ஆம் அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தை வித்தின் பிராக்கெட் ஏன் போட்டாருன்னு சொன்னா, இப்படி சொல்லிட்டார், பாவம் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அங்க உடனே ரத்தம் கொதிச்சிருக்கும் எல்லாருக்கும். எழுதின உடனே அவருக்கு தெரியும், ஐயோ கல் எடுத்துக்கிட்டு வருவாங்க, நம்ம இது கொஞ்சம் விளக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை விளக்குகிறார். 6ஆம் அதிகாரத்துல பாருங்க இன்னொன்னு சொல்றாரு, 5:20 கொஞ்சம் அப்செட் பண்ணி விட்டார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டே வரும்போது சொல்றார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பாவத்திலிருந்து நாம் விடுதலையானா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அவ்வளவு சந்தோஷப்படுறாரு நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையானோம் என்று. அவங்க அதான் கேட்கிறாங்க, என்னையா பாவத்திலிருந்து விடுதலையான சந்தோஷப்படுறதுல நியாயம் இருக்குது, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறதையும் அதே மாதிரி சந்தோஷப்படுறதா, அது எப்படி? அப்ப பாவமும் நியாயப்பிரமாணமும் ஒன்றா? பாவமும் நியாயப்பிரமாணம் சேமா, ஒன்றுதானா? பாவத்தை குறித்து எப்படி எண்ணுகிறீரோ அதிலிருந்து எப்படி ஜனங்கள் விடுதலை ஆகப்பட வேண்டும் என்று நினைக்கிறீரோ அது போலவே நியாயப்பிரமாணத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகப்பட வேண்டும் என்று நினைக்கிறீரா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. அவர் என்ன சொல்றாரு இன்னும் கேட்டா, பாவம் உங்களை ஆளாது இருப்பதாக சொல்லும் போது எதனால ஆளாது இருக்குமா? பாவம் ஏன் ஆளாதான்? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றுகிறவர்களா இராமல் கிருபைக்கு கீழ்பற்றுகிறவர்களா இருக்கிறபடினால் பாவம் உங்களை ஆளாது இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கே, பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கைக்கே காரணம் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு கிருபைக்குள்ளாக இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக இருந்தீர்கள் என்றால், நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக இருக்கிறவர்களை போல வாழ்ந்தீர்கள் என்றால் பாவத்திலிருந்து விடுதலையே கிடைக்காது. கிருபைக்குள்ளாக வாழுகிறோம் என்கிற அந்த உணர்வில் வாழ்ந்தாதான் பாவத்தின் மீது ஜெயம் கிடைக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் என்றார். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படும் முன்னால, நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. ரொம்ப பயங்கரமான வசனம் இது. முதல்ல சொன்னாரு பாவம் பெருகும்படியா நியாயப்பிரமாணம் வந்தது, அப்பவே கல்லறிஞ்சிருக்கணும் இவரை. அதை விளக்கும்படியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல கிருபைக்கு உட்பட்டவர்கள், ஆகையாலதான் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்றாரு. பாவத்தை நியாயப்பிரமாணத்தை ஈக்குவல் ஆக்கிறாரு, ஆக்குறது போல தெரியுது அவர்களுக்கு. 5ஆம் வசனத்தை 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நாம் ரட்சிக்கப்படாத காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள், அதாவது என்ன சொல்றாரு, தான் அக்ரவேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி லா. அவர் என்ன சொல்றாரு, பாவ இச்சைகள் நமக்குள்ள இருந்தது, பாவத்தின் மூலமாக நம்முடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு தேவன் வைத்திருக்கிற சரியான ஆசைகள் அவைகள் எல்லாம் தீட்டுப்படுத்தப்பட்டு அது பாவ இச்சைகளாக மாறி
தேவன் நியமித்த விதத்திலே அந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றாமல் அதற்கு மாறாக விகற்பமான விதத்திலே, தவறான விதத்திலே, தாறுமாறான விதத்திலே நம்முடைய ஆசை இச்சைகள் அங்கே அடக்க முடியாமல், கட்டுப்பாடு இல்லாமல் போனது அந்த பாவ இச்சைகள். அதை குறித்து சொல்லுகிறார். அந்த பாவ இச்சைகள் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றினது என்று சொல்லுகிறார். அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? இச்சியாதிருப்பாயாக சொல்லுது. இச்சியாதிருப்பாயாக சொல்லும் போதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஓஹோ இதுல இச்சிக்கிறதுக்கு ஏதோ இருக்குது போல இருக்குன்னு. இச்சிக்கிறவனை இச்சியாமல் இருக்க பண்ணும்படியாக தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் அவன் பாவம் உள்ளவனா இருக்கிறபடினால, பாவ இச்சை அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணம் சொல்ற நல்ல காரியத்தை நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்ளாமல், நல்ல காரியத்தை சொல்லும் போது கூட அவன் தீமையாதான் அதை எடுத்துக்கொள்கிறான். அசுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாமே அசுத்தம் தான். நல்லது சொல்லிட்டு இருந்தா கூட அவனுக்கு அது கேடாக தான் தோன்றும். ஒரு ஆள் என்கிட்ட வந்து அன்னைக்கு கேட்கிறாரு, ஏங்க ஏசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. இவர் நல்லா ஃபுல்லா இருக்காரு, நிக்க கூட முடியல. இவர் எனக்கு சொல்றாரு, ஏசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தலையா? மாத்திருக்குது இல்லையா? அது அவ்வளவு நல்லா இருந்ததுன்னாங்களே. ஆகையால் தான் நானும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்க இந்த ஆளுக்கு பாருங்க எவ்வளவு விகற்பமா இருக்கு தேவனுடைய காரியம். இயேசு பண்ண அந்த நல்ல காரியத்தை வச்சு இவர் குடிக்கிறதுக்கு காரணம் காமிக்கிறார் எனக்கு. இப்படிதான் நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு, நியாயப்பிரமாணம் ஒண்ணு சொல்ல போய் அது நல்லதை தான் சொல்லுது. ஆனால் உள்ள பாவம் இருக்கிறபடினாலே அவன் அதை நல்லதா எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் அதை வைத்துக் கொண்டு அவன் தீய காரியங்களை செய்து கொண்டு வருகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆக முதல்ல சொல்லிட்டாரு பாவம் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்ததுன்னாரு. இரண்டாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையால் தான் பாவம் மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரு. மூணாவது என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் தான் பாவத்தையே தூண்டினது, பாவ இச்சைகளை கலப்பினதே அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு மூணு காரியத்தை சொன்ன பிறகு பெரிய பிரச்சனை உண்டாகும் சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்துல ஆகையால் என்ன சொல்லுவோம் சொல்லி மறுபடியும் விளக்குறார். நியாயப்பிரமாணம் பாவமோ? 7ஆம் வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணம் பாவமோ? சரியான கேள்வி. ஏன்னா அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை பற்றி இப்படி சொல்லிட்டாரே, அப்ப நியாயப்பிரமாணம் பாவமா என்று அவர்கள் கேட்க போகிறார்கள் என்பது இவர்களுக்கு விளங்குகிறது. ஆகையால் சொல்றார் நியாயப்பிரமாணம் பாவமோ என்று அவர் கேள்வி கேட்டுக்கொள்கிறார். தானாகவே கேள்வி கேட்டு தானாகவே அதற்கு பதில் சொல்லுகிறார். அல்லவே இல்லை. அல்லவே என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குது. அல்லவேன்னு சொன்னா இல்லைன்னு மட்டும் அல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விதத்தில் சொல்லியிருக்கார். தமிழ்ல அல்லவே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? நியாயப்பிரமாணம் பாவமா? இல்லை அப்படின்னு சொன்னார். பாவம் இல்லைன்றது மட்டுமல்ல, நீங்க நினைக்கிறீங்க நான் போதிக்கிறேன் நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு ஈக்குவலா இருக்குது, பாவத்தை போல இருக்கிறது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பாவமா என்று கேள்வி கேட்கிறீங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆழமாக ஒரு காரியத்தை அங்கே அர்த்தம் கொண்டு சொல்லி இருக்கிறார். அது தமிழ்ல அவ்வளவு சரியா வரல. அல்லவே என்று சொல்லி விட்டுட்டாங்க. அல்லவே என்று சொல்றதுக்கு இல்லைன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, இன்னும் கேட்டா அதற்கு எதிரடையாக, அதற்கு எதிர்மாறாக, அதுக்கு ஆப்போசிட்டா நான் போதிக்கிறேன்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணம் பாவம் இல்லைன்றது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் நல்லது, தேவனிடத்திலிருந்து வந்தது, தூய்மையானது, அது பரிசுத்தமானது என்று அதற்கு அத நீங்க நினைக்கிறதுக்கு முற்றிலும் மாறாக நான் போதிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் போதிக்கிறேன் நியாயப்பிரமாணம் பாவம் என்று, கிடையாது என்றாரு. இன்னும் வரப்போகிற வசனங்கள்ல நியாயப்பிரமாணம் தேவனிடத்திலிருந்து வந்த தூய்மையான கட்டளைகள், தேவனிடத்திலிருந்து வந்தவை அவை என்று அவர் தெளிவாக போதிக்கிறார். அல்லவே என்கிற வார்த்தைக்கு இல்லைன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு மட்டுமல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நான் போதிக்கிறேன். அது பாவம் அல்ல என்பது மட்டுமல்லாமல் அது நன்மையானது, அது பரிசுத்தமானது, அது உயர்ந்தது, தேவனுடைய கட்டளை என்று நான் போதிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. எந்த விதத்திலே நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல என்றதை, பாவம் அல்ல என்கிறதுக்கு எதிர்மாறாக இவர் போதிக்கிறார். நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல என்பதை சொல்லிட்டார். அது மட்டுமல்லாமல், பாவம் அல்ல என்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் அங்க அல்லவே என்கிற வார்த்தையில என்ன சொல்லுகிறார்? பாவம் இல்லை என்றது மட்டுமல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட் நியாயப்பிரமாணம். நேர் ஆப்போசிட் என்று சொன்னால் பாவம் இல்ல, அது நீதியானது, அது நன்மையானது, அது பரிசுத்தமானது என்று நேர் ஆப்போசிட்டா போதிக்கிறார். எந்த விதத்திலே அப்படி சொல்லுகிறார்? பாவத்தை குறித்து பாருங்க, இங்க சில காரியங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு விளங்க போகிறது. 2 காரியங்களை சொல்லுகிறார் அங்க.
நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. இன்னும் கேட்டா அதுக்கு ஆப்போசிட்டா நான் போதிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதுக்கு 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது பாவத்தை குறித்த அறிவே எதனால வந்துதான்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் வந்தது என்று சொல்லுகிறார். அந்த விதத்துல நியாயப்பிரமாணம் எவ்வளவு மேன்மையானது என்பதை எடுத்து காண்பிக்கிறார். நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல, நியாயப்பிரமாணம் தீமையானதல்ல, நியாயப்பிரமாணம் கெட்டதல்ல. பாவம்னா என்னன்னு எனக்கு காண்பித்ததே நியாயப்பிரமாணம் தான் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தினால் பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை என்று சொல்லுகிறாரே, அதுல என்ன அர்த்தம்? சிலர் நினைக்கிறாங்க பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்தார் நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும், பாவம்னா என்னன்னு நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் அவருக்கு விளங்குச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பாருங்க, எல்லாருக்குமே பாவம்னா என்னன்னு தெரியுது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு கூட, புறஜாதியான கூட, யூதன் அல்லாதவனுக்கு கூட, கட்டளைகளை பெறாதவனுக்கு கூட தேவன் மனசாட்சியிலே அவருடைய கட்டளைகள் எழுதி வைத்திருக்கிறாரா. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். எல்லா மனுஷனுக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது இல்லையா? ஆகையால் தான் பாருங்க, நீங்க மனுஷன் வெளியே நிக்கிற மனுஷன் என்ன சொல்றான்? சபைக்குள்ள இல்லாதவன், 10 கட்டளை தெரியாதவன், இந்த மாதிரி போதனை எல்லாம் கேட்காதவன் கூட என்ன சொல்லுகிறான்? அந்த ஆள் செய்யறது தப்பு, இவர் செய்யறது பாவம், இது அநியாயம். எப்படி சொல்றான்? அவனுக்கு தெரியும் எது பாவம் எது நல்லது எது கெட்டதுன்றது அவனுக்கு விளங்குகிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் பாவம் என்னன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு முன்னால பாவம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றதுல நியாயம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே பாவம் என்ன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தெரியும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் எது நல்லது எது கெட்டது என்பது தெரியும். ஆகையால் அந்த விதத்துல சொல்லவில்லை. நியாயப்பிரமாணத்தினாலே அன்றி பாவம் என்னதென்று நான் அறியாமல் இருந்தேன் என்று அந்த விதத்துல சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் எது நல்லது எது கெட்டது, எது குற்றம் எது தவறு எது நல்லது என்பது விளங்குகிறது. பாவம் என்ன என்பது வெறும் நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் விளங்கல. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே இது தப்பு இது நியாயம் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு விளங்கிதான் இருந்தது. அப்படின்னா எந்த அர்த்தத்துல சொல்றாரு? நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்லுகிறார்? இந்த அர்த்தத்துல இல்ல. பாவம்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லல, எல்லாருக்கும் தெரியும் பாவம்னா என்னன்னு. பாவத்தை குறித்த ஆழமான அர்த்தத்தை நியாயப்பிரமாணத்துல தான் கத்துக்கொண்டேன்னு சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பாவம் இன்னதென்று, அது பாவம் என்றால் என்ன என்று ஆழமாக இன்னும் விளக்கமாக நான் எப்ப கற்றுக்கொண்டேன்? நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னா என்னங்கிறதே எனக்கு விளங்கு சென்றார். ஏன் அப்படி சொல்றார்? நல்லா கொஞ்சம் கவனிப்போம். யூதர்கள் மத்தியிலே, பரிசேயர்கள் மத்தியிலே, சொல்ல போனால் பவுல் அப்போஸ்தலன் பரிசேயனா இருந்தவர். பாவம் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? விபச்சாரம் செய்தால் பாவம், கொலை செய்தால் பாவம், திருடுனா பாவம், பொய் சாட்சி சொன்னா பாவம், எல்லாமே செய்கையில் அடங்கி இருந்தது. பாவம் என்று சொன்னால் ஒரு பாவ செய்கை, அதுதான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைச்ச விளக்கம். அதை பார்த்தா சொன்னாங்க அது செஞ்சானா அது தப்பு, அவன் திருடினானா அது தவறு அது பாவம், கொலை செஞ்சானா அது பாவம், பொய் சாட்சி சொன்னானா அது பாவம், செஞ்சானா தான் பாவம், செய்யாத வரைக்கும் அது பாவம் கிடையாது. அப்படிதான் யூதர்கள் பாவத்தை குறித்து எண்ணி வந்தார்கள். அதுதான் அவர்கள் பாவத்தை குறித்து அறிந்து வைத்திருந்தது. அப்படிதான் எல்லா மனிதர்களும் இன்னைக்கு எண்ணுகிறார்கள். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். எப்படி தெரியும்? செய்கையின் மூலமாக தான். ஒரு செய்யறத பார்த்தா சொல்றான் அது அநியாயம் அப்படின்னு. ஒரு கொலை பண்ணும்போது தான் சொல்றான் ஐயோ அது அநியாயம் பாவம், இந்த பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்றான். செய்யறத பார்த்து தான் சொல்றான் பாவம் என்று சொல்லி. செய்கிறது தான் பாவம் என்கிற அளவுல தான் ஜனங்கள் பாவத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். போ பாவத்தை குறித்த உபதேசம் இங்க போல எங்கேயும் கிடைக்காது. இந்த அதிகாரத்தை போல உலகத்துல இன்றைக்கு அதான் பிரச்சனை. ஜனங்கள் மத்தியில பாவத்தை குறித்து பேச போனா நான் அது செய்யல நான் இது செய்யல, அவன் பாருங்க இதை செய்தான் அதை செய்தான், ஆகையால் அவன் பாவி நான் பாவி இல்ல. இதுதான் இவர்களுக்கு பாவத்தை குறித்து இருக்கிற விளக்கம். பாவத்தை குறித்து அதுக்கு மேல ஒரு பெரிய அறிவு கிடையாது. செஞ்சா பாவம், செய்யலனா பாவம் செய்யல அப்படிங்கிற விதத்துலதான் அவர்கள் பாவத்தை குறித்து எண்ணுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை. அதுக்குதான் பிரசங்கியார்கள் இன்னும் ஆழமா போக வேண்டியதா இருக்குது. பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது வெறும் செய்கை அளவுல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை, அவனுக்கு ரட்சிப்பு தேவைங்கிறத அவன் உணரவே போறதில்லை. ஏனென்றால் அவன் செய்கையை தானே பிரசங்கம் பண்றீங்க. அநேக நேரத்துல பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணிடுறான்? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரசங்கத்தை குறித்து போதிக்கிறேன், பிரசங்கம் பண்றது எப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இன்னைக்கு. அதனால சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பொடி போடுகிற சகோதரனே, சிகரெட் குடிக்கிற சகோதரனே, குடிக்கிற சகோதரனே, நீ இப்படி பண்றிய அப்படி பண்றிய. சரி, எல்லாம் தப்புதான்.
அந்த அறிவு அவனுக்கு ஏற்கனவே இருக்குது இது தப்புன்னு. அதனாலதான் வீட்டுல அப்பா அம்மாக்கு எதிர்க்க குடிக்காம வெளியே போய் குடிக்கிறான். அதுதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிறான் பெரியவங்களுக்கு கண்ணில் படாம. அப்ப குடிக்கிறது பாவம் அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் இப்படி ஒளிவு மறைவா அதை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பிரசங்கியார் அதை விட ஒரு பெரிய விளக்கம் அவனுக்கு தரல. இவன் ஏன் ரட்சிக்கப்படணும், இவனுக்கு ஏன் ரட்சகர் தேவைன்றது அவனுக்கு விளங்குகிறது இல்ல. நம்ம வெறும் நீ குடிக்கிற, நீ சிகரெட் குடிக்கிற, நீ பொடி போட்ட, நீ அதை பண்ண இதை பண்ண, ஆகியால நீ இன்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு சொன்னா அவனுக்கு அது ஏற்கனவே தெரியுது. இந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த தப்பெல்லாம் என்கிட்ட இருக்குது. பாவத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் ஆழமாய் அவனுக்கு விளக்க வேண்டியதா இருக்கிறது. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பாவம்னா என்னன்னு முன்ன ஒரு விதமான எண்ணம் இருந்தது எனக்கு. என்ன எண்ணம்? செஞ்சாதான் பாவம், விபச்சாரம் செய்தால் பாவம், கொலை செஞ்சா பாவம், களவு பொய் சாட்சி சொன்னா பாவம், இதை செய்தா பாவம், செய்யலன்னா பாவம். இப்படித்தான் செய்கையை வைத்துதான் பாவத்தை எடை போட்டு கொண்டு வந்தோம். அந்த அளவுல தான் இன்னைக்கும் மனுஷர்கள் நினைக்கிறார்கள். ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் எனக்கு பாவம்னா என்னது என்று எனக்கு நிச்சயமா விளங்குச்சு, கரெக்டா தெரிஞ்சது என்றார். என்ன நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா முதல் 9 கட்டளைகள் இதை செய்யக்கூடாது அல்லது இதை செய்யணும், அப்படிப்பட்ட கட்டளைகள். ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லும், இல்ல செய்யணும்னு சொல்லும். முக்காவாசி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லும். யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகளை வாசித்து பாருங்கள். முக்காவாசி கட்டளைகள் இப்படி செய்யக்கூடாது, இதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாக தான் சொல்லும். சில கட்டளைகள் இப்படி செய்யணும் இருக்கு, அவ்வளவுதான். குறிப்பாக 4வது கட்டளை, தாப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாக, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நெகட்டிவ்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 கட்டளைகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 9 கட்டளைகள் நாம் செய்கிற கிரியைகளின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையான செய்கைகளை குறித்து தான் அதிகமாய் வலியுறுத்துகிறது. இப்படி செய்யாதிருப்பாயாக, இப்படி செய்வாயாக, செய்யறது தாங்க கணக்கு. 10வது கட்டளை என்ன கட்டளை? இச்சியாதிருப்பாயாக, 10வது கட்டளை. இந்த 10வது கட்டளை வினோதமான கட்டளை. இந்த 9ஐ விட இது முற்றிலும் வித்தியாசமானது. முதல் 9 செஞ்சியா செய்யலையான்றதான் பார்த்தது. 10வது கட்டளை உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை குறித்து வலியுறுத்துகிறது. பாருங்க. ஆனா ஒரு காரியத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். அந்த 9 கட்டளை வெறும் வெளிப்படையான செய்கைகளை மட்டும்தான் சொல்லுகிறது நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நினைத்துக் கொண்டார்கள். ஆனா சொல்ல போனா அதுவும் உள்ளான எண்ணங்களை வலியுறுத்துகிறது. அதான் மலைப்பிரசங்கத்துல இயேசு சொல்றார், உங்களுக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று போதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற ஒண்ணு போதிக்க போறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்றேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னா செஞ்சியா இல்லையான்னு மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட ஏற்கனவே விபச்சாரம் செய்து ஆயிற்று, அதற்கு விளக்கம் சொல்றார். அந்த கட்டளையே வெறும் வெளிப்படையான செய்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். பாவம் என்று சொன்னா விபச்சாரம் செய்தாதான் பாவம் நினைச்சு கொண்டிருந்தான். நான் உனக்கு சொல்றேன் பாவம்னா என்னன்னு. செஞ்சா பாவம் இல்ல, செய்யறதுக்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்குள்ளாக தோன்றி அந்த எண்ணத்தினால் நீ ஆட்டி படைக்கப்பட்டு அது இச்சையாக உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே, அதுதான் பாவம். அதுவே பாவம் என்று போதிக்கிறார். அப்படி ஒன்னொன்னா விளக்கிட்டு போறார். கொலையை பற்றி அதான் சொல்றாரு இல்லையா? கொலை செய்யாதிருப்பாயாக எழுதி இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. செய்யல யாரும் கொலை. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? பகை இருக்குது. இந்த பகைதான் பாவம். அப்ப பாருங்க, முதல் 9 கட்டளையில தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. செய்யாதிருப்பாயாக, இப்படி செய்வாயாகன்னு சொன்ன உடனே நம்ம செய்யறது செய்யாததுலதான் அடங்கி இருக்குது, பாவமும் பாவம் இல்லாததும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தார்கள். அதை இயேசு இங்க மலைப்பிரசங்கத்துல விளக்குகிறார். ஆனா 10 கட்டளையில தெளிவாகவே ஒரு இடத்துல சொல்லி இருக்குது. 10வது கட்டளையில இச்சியாதிருப்பாயாக என்று உள்ளத்துல இருக்கிற மனுஷனுடைய நிலையை அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. உள்ளத்துல என்ன இருக்குது அதுதான் அங்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் விளங்காமல் இருந்தது அப்போஸ்தலன் பவுலுக்கு. அவர் என்ன விளங்கி வச்சிருந்தார்? இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். அப்படிதான் பரிசேயர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிதான் இன்னைக்கு நிறைய உலகத்தில் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இதை செய்யாத, இதை செய்ய, இதை செய்யாத, இதை செய்யணும் வெறும் அப்படி மேலோட்டமா பண்ணிட்டு போறோம். மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை நாம் உணர்த்த வேண்டும். மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை அவனுக்கு விளங்குகிறது இல்ல. உள்ள என்ன இருக்கிறது அவனுக்கு விளங்குகிறது இல்ல. உள்ளத்திலே அவனுக்கு பாவம் குடிகொண்டிருக்கிறது, பாவம் அவனை ஆட்டி படைக்கிறது என்பதை காண்பித்தால் தான் அவன் ஐயோ நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எனக்கு ரட்சகர் தேவை, எனக்கு விடுதலை வேண்டுமே என்று அவன் கதறுவான். அப்பதான் ரட்சிப்புக்கு வருவான். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ குடிக்கிற சகோதரனே, நீ சிகரெட் பிடிக்கிற சகோதரனா, அட போப்பா எங்க அப்பா இன்னைக்கு திறந்து வரணும்னு சொல்றாரு, இவர் என்ன புதுசா சொல்லிட்டாருன்னு போயிட்டு இருப்பான். இல்ல கொஞ்சம் இதெல்லாம் விட முடியாத ஆட்கள் ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் விடணும்னுவாங்க. கரெக்ட் தான்.
ஆனா அவன் ஒன்னும் வந்து ஜெபம் பண்ணுங்க நான் விடுதலையாகன்னு சொல்லும் போது எனக்கு வேற வழியே கிடையாது, இதுதான் வழி, அப்படி வர்றது இல்ல. அவன் ஏதோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிதான் வர்றான். அவன் இவர் ஜெபம் பண்ண ஒரு வேலை சரியாயிடும், குடிய விட்டுருவேன் ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான். ஆனா நீங்க உள்ளத்தில் இருக்கிற பாவம் எப்படி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது, அவன் மேல கொடூரமான ஆட்சியை நடத்துகிறது, அந்த பாவம் என்கிற சக்தி இவனை நாசமாக்குகிறது, இவனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும் போது அவன் கதறுவான். ஐயோ எனக்கு விடுதலை தேவை, எனக்கு ரட்சிப்பு தேவை, எனக்கு ரட்சகர் தேவை என்கிற உணர்வு அவனுக்குள்ள உண்டாகும். இல்லன்னா உண்டாகாது. வெறும் சிகரெட் குடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த உணர்வு உண்டாகாது. உள்ளத்துல பாவம் எப்படி ஆட்கொள்ளுகிறது, என்ன செய்கிறது, எப்படிப்பட்ட உள்ளத்துல பாவம் எப்படி வேலை செய்யுதுன்னு காண்பிக்கணும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். என்ன சொல்றாரு? பாவம்னா என்னன்னு எனக்கு விளங்கல. முன்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதை செஞ்சா பாவம், செய்யலனா பாவம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் எனக்கு பாவம் என்றால் என்னன்னு விளங்குது. பாவம் என்றால் என்ன நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் விளங்குது என்றார். நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது பாவத்தை அப்படி விளக்கி காண்பிக்கிறதுக்கு, பாவத்தை அப்படி எடுத்து காண்பிக்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கிறது? நியாயப்பிரமாணம் எப்படி பாவத்தை விளக்கி எடுத்து காண்பிக்கிறது? 10வது கற்பனை அங்கதான் கண்டுபிடிச்சேன்றார். அதுதான் சொல்றார் பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட், 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்ப்போம் திரும்பியும். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன். பாவம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் தெரியும் சொல்லல, எல்லாருக்கும் தெரியும் பாவம்னா என்னன்னு. ஆனா என்ன அளவுல தெரிஞ்சு வச்சிருக்காங்க? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பா, செய்யலன்னா பாவம் இல்ல, செஞ்சாதான் பாவம், அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணம் வருகிற வரைக்கும் எனக்கு உண்மையான அர்த்தம், பாவத்தினுடைய உண்மையான விளக்கம் எனக்கு சரியா தெரியல, இன்னும் ஆழமான ஒரு அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்றார். அதுக்கு எப்படி அது நியாயப்பிரமாணத்திலிருந்து கற்றுக்கொண்டார் பாவம் என்றால் என்ன என்று, நியாயப்பிரமாணத்திலிருந்து எப்படி இவருக்கு விளங்குச்சுங்கிறத சொல்லுகிறார். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இங்கதான் கத்துக்கிட்டேன்றார். 10வது பாயிண்ட்ல தான் கத்துக்கிட்டேங்கிறார். 9 பாயிண்டையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் செய்யாதிருப்பாயாக செய்வாயாகன்னு சொல்லுது, ஆகையால செஞ்சுட்டா தான் பாவம், செய்யலனா பாவம் இல்ல அப்படின்ற அளவுல தான் நான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா 10வது கற்பனையை பார்த்தேன். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே. என்ன அறியாமல் இருந்தால் பண்ண பாவம் என்னன்னு அறியாமல் இருக்கேன்னு சொல்லல, இச்சை பாவம் என்று அறியாமல் இருந்தேன்னு சொல்றார். நல்லா கவனிங்க, பாவம் என்றால் என்ன என்று அறியாமல் இருந்தேன்னு சொல்லல, இச்சை பாவம் என்று அறியாமல் இருந்தேன்னு சொல்றார். என்ன அர்த்தம்? பாவம் என்ன என்றால் செய்கை தான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், இச்சை கூட பாவம் எனக்கு தெரியாம இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் இச்சையே பாவம் என்று எனக்கு விளங்கினது என்றார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். அங்கேயும் இன்னொரு விதத்தில் சொல்றாரு பாருங்க. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், பாருங்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் போதெல்லாம் இது திரும்ப திரும்ப வரும். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் என்னன்னு தெரிஞ்சதுன்னு இல்ல. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் என்று சொன்னால் இச்சை கூட பாவம். உள்ளத்துல பாவம் இருக்கிறது, வெறும் செய்கையில மட்டும் இல்ல, உள்ளத்துல இருக்கிறது என்கிற விளக்கம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் கிடைக்கிறது. நான் படித்துக் கொண்டிருந்த காலத்துல, வேதாம் பள்ளியில படித்துக் கொண்டிருந்த காலத்துல தவறா புரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன் பாருங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சு கொண்டிருந்தேன். யாரும் சொல்லிட்டாங்க பாருங்க, எங்கேயோ எனக்கு இந்த பேக் ஆஃப் மை மைண்ட், என் மூளையில எங்கேயோ பின்னால ஒட்டிக்கிச்சு போய் அது சொன்னது. சிலதெல்லாம் போய் அப்படியே ஒட்டிக்குது பாருங்க. தப்பான காரியம் கரெக்டா ஒட்டிக்குது, சரியான காரியம் ஒட்டாம போயிடுது. அது என்னன்னு தெரியல. அது எங்கேயோ யாரோ சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? பழைய ஏற்பாடு எல்லாம் வெளிப்படையான செய்கைகளை குறித்து தான் பேசுகிறது, புதிய ஏற்பாடு உள்ளான காரியங்களை அதிகமாக வலியுறுத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் நான். எங்கேயோ பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்துட்டாங்க. பழைய ஏற்பாடுலாம் வெளிப்படையான செய்கைகளை தான் சொல்லுது, எக்ஸ்டர்னல்ஸ் அதை டீல் பண்ணுது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகுதான் உள்ளத்தை குறித்து பேசுதுன்னு சொல்றாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இப்படியே லைன் போட்டு பிரிச்சுட்டேன். அது வெளிப்படையான காரியத்தை தான் பேசு, செய்யாதிருப்பாயாக செய்வாயாக, இதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தான் உள்ளான காரியத்தை பேசுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, ஐயோ தேவன் உள்ளான காரியத்தை பற்றி பேசத்தான் நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தார் என்று. இந்த விளக்கம் பாருங்க என்னுடைய கண்களை திறந்தது. அவங்க அப்படி சொல்லி வச்சிருந்தாங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் வெளியான காரியத்தை தான் பேசுச்சு,
வெளிப்புறமான காரியத்தை தான் செய்யாதிருப்பாயாக செய்வாயாக இப்படிதான் சொன்னுச்சு நியாயப்பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய போதனை எல்லாம் உள்ளத்தை குறித்து பேசுகிறது. இது ரொம்ப உயர்ந்த போதனை சொன்ன கிடையாது. பழைய ஏற்பாட்டுல என்ன வேற ஒரு தேவனா கொடுத்தாரு கட்டளையே, இதே இயேசுநாதர் தான் அங்கே கட்டளையை கொடுத்தாரு. இவர் வேற அவர் வேற இல்ல, இங்க உயர்வா கொடுத்துட்டு அங்க தாழ்வா கொடுக்கல, கிடையாது. இதேதான் இங்கே உள்ளான காரியங்களை குறித்து பேசுகிறார். உள்ளத்தை காண்கிற ஆண்டவர் தான் அங்கேயும் உள்ளத்தை குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் வெளிப்புறமான செய்கைகளை வலியுறுத்துகிறவைகள் அல்ல, உள்ளத்தின் நிலையை வலியுறுத்துகிறவைகள். பாவம் மனுஷனுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது, அவனுடைய உள்ளத்தை ஆளுகிறது, அவனை ஆட்டி படைக்கிறது என்பதை விளக்குவதற்காக எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. ஏசு அதை விளக்கி காண்பிக்கிறார், அவ்வளவுதான். அவங்க அதை வெளிப்புறமான காரியம் எடுத்துக்கிட்டாங்க. ஏசு அதை எடுத்து இல்ல இல்ல அது உள்புறமான காரியத்தை தான் காமிக்கிறது, உள்ளத்தை தான் காமிக்கிறது. ஒருத்த வந்து கேட்டான் ஏசு விட்ட, எல்லா கற்பனைகளை விட பிரதான கற்பனை என்னன்னு ஞாபகம் இருக்குதா? எல்லா கற்பனையை விட பிரதான கற்பனை என்ன? அவன் யாரு? இப்படிப்பட்ட மூளை உள்ளவன். எப்படிப்பட்ட மூளை? எந்த கட்டளை பெருசு பாத்திரலாம், எதை செய்யாது இருப்பாய். இதுல நம்பர் 1 2 சின்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, பாவங்கள்ல 1 2 3 ஆக்கிட்டாங்க. இப்போ பாவம் நம்பர் 1, பாவம் நம்பர் 2, பாவம் நம்பர் அந்த மாதிரி ஆளு இருந்தாள். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பெரிய பாவம் செய்தாரா, எதை செய்தாரா, அதை செய்தாரா, இதை செய்தாரா, 1 செய்தாரா, 2 செய்தாரா, இல்ல 3 செய்தாரா, அப்படிப்பட்ட ஆள். பிரதான கட்டளை என்ன அப்படின்னா அவன் நினைச்சிட்டு இருந்தான் இயேசு சொல்லியிருப்பாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அல்லது களவு செய்யாதிருப்பாயாக, அல்ல கொலை செய்யா, ஏதாவது ஒண்ணு அதை தான் சொல்லி அதுதான் ரொம்ப பெருசு, நம்பர் 1 அதுதான், நம்பர் 2 இது அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சு கேட்டான். இயேசு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. என்னத்தை பற்றி பேசுது? இதுதான் பிரதான கட்டளை. இந்த கட்டளை என்ன? உள்ளத்துல அன்பு கூறுகிறதை பற்றி பேசுகிறது, வெளியே செய்கையை பற்றி இல்ல. தேவனை அன்பு கூறுவாயாக, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, இதுதான் பிரதான கட்டளை. 2வது என்ன? உன் அயலான இடத்திலையும் அப்படி அன்பு கூறுவாயாக. லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர், முழு உள்ளத்தோடு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிட்டு இருக்கான் கொலை நம்பர் 1, விபச்சாரம் நம்பர் 1, எது நம்பர் 1 எது நம்பர் 2 யோசிச்சுட்டு வந்து அவன் செய்கையை பற்றி தான் யோசிச்சுட்டு வர்றான், எதை செய்தா அது பெரிய பாவம் அப்படின்னு. இவர் சொல்றாரு, பிரதான கட்டளை என்ன? உள்ளத்துல என்ன இருக்குது? யார் அன்பு கூறுகிறாய்? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தால் அதான் பிரதான கட்டளை. உள்ளத்தின் நிலையை குறித்து தான் 10 கற்பனையை பேசுகிறது. இது இன்றைக்கு கூட நிறைய பேருக்கு விளங்குகிறது இல்லை. இன்றைக்கும் அநேக இடங்கள்ல 10 கற்பனைனா வெளிப்புறையான செய்கைகளை சொல்லுகிறது என்று சொல்லி போதித்து வைத்திருக்கிறார்கள். கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னா என்ன என்பதை குறித்த சரியான விளக்கம் எனக்கு கிடைத்தது. என்ன விளக்கம்? செய்கை மட்டும் பாவம் இல்ல, இச்சையே பாவம் என்கிற விளக்கம் எனக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இதுதான் பாருங்க, பாவத்தை குறித்து நாம் தெளிவாய் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதை செய்யற இதை செய்யறேன்னு சொன்ன பத்தாது, மனுஷனுடைய உள்ளத்துல பாவம் எப்படி ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அங்க இச்சையாதிருப்பாயாக சொன்ன பிறகுதான் இச்சை பாவம் தெரிஞ்சதுன்றார். நியாயப்பிரமாணம் சொல்லுது இச்சையாதிருப்பாயான்னு, 10வது பிரமாணம் சொல்லுது. அப்பதான் எனக்கு இச்சிக்கிறது பாவம் தெரிஞ்சது என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் எனக்கு விளங்கல. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால இதை செய்தா பாவம் செய்யலனா பாவம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்த பிறகு இச்சையே பாவம் என்கிறது எனக்கு விளங்கினது என்று சொல்றார். அதுதான் நியாயப்பிரமாணம் செய்ய வந்தது. நியாயப்பிரமாணம் எதை செய்ய வந்தது? உள்ளத்துல மனுஷனுக்கு பாவம் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்ட வந்தது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 கற்பனையை வச்சுக்கொண்டு நிறைய பேர் மார்க் போட்டுட்டு வர்றாங்க. 1 பாயிண்ட் நம்பர் 1 பாஸ், 2ம் பாஸ், 3யும் பாஸ், இன்னும் 9 வரைக்கும் பாஸ் பாஸ்ன்னு போட்டு வந்துருவாங்க. 9 வரைக்கும் 3/4 பேர் பாஸ் ஆயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, 10 கற்பனை செவுத்துல தொங்க விட்டு மார்க் போட்டுட்டு வாங்க பார்க்கலாம். 9ல எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க, 10ல எல்லாம் மாட்டிக்குவாங்க. அது என்ன? இச்சியாது இருப்பாயாக. ஏன்? மற்றதெல்லாம் செய்யாது இருப்பாயாக செய்யன்னு தான் சொல்லி இருக்குது. அதுல எல்லாம் செய்யாது இருப்போம், எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாம இருப்போம், எதை தானே செய்யன்னு இருக்கோ அதெல்லாம் செஞ்சிருப்போம். 10வது இச்சியாது இருப்பாயான்னா எல்லாரும் ஃபெயில். அதுல எல்லாரும் ஃபெயில். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் அதுல ஃபெயில். அதுக்குதான் அந்த 10வது கற்பனையாக போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். உள்ளம், உள்ளத்துல பாவம் இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. உள்ளத்தை பாவம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை அதை எடுத்து காண்பிக்கிறது.
அதை பார்த்த உடனே 10வது கற்பனைக்கு வந்த உடனே அந்த பரிசேயன் கூட 1 2 3 4 பெருமையா மார்க் போட்டுட்டு வந்து, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், 9 பாஸ் பண்ணிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 10வதுக்கு வந்த உடனே மோங்குப்புற விழுந்து அழணும். ஐயோ என் உள்ளத்துல பாவம் இருக்குதே, இச்சையால நான் ஆட்கொள்ளப்படுகிறேனே, இதெல்லாம் செய்யாவிட்டாலும் செய்யலான்ற ஆசை என்ன விடவில்லையே, இதெல்லாம் செய்யாவிட்டாலும் இந்த ஆசைகளை நான் ஆட்டி படைக்கிறதே. எனக்கு ஒரு காரியம் விளங்கிடுச்சு, இந்த 10 கற்பனையை பார்த்த பிறகு ஒரு காரியம் விளங்கிடுச்சு. என்ன விளங்கிடுச்சுன்னுவா, நான் பாவி, எனக்குள்ள பாவம் ஆட்கொண்டிருக்கிறது, பாவ இச்சைகளை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த பாவ இச்சையிலிருந்து என்னை விடுதலையாக்க இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இந்த பாவ இச்சை எனக்குள்ள இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டதான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவு அவனுக்கு உண்டாகும். அது உண்டாகும் போது அவன் கதறுவான். என்ன கதறுவான்? தெய்வமே நீர்தான் என்ன ரட்சிக்கணும், இதிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? இந்த நிர்பந்தமான மனுஷனா நான் இருக்கிறேனே, இதிலிருந்து என்னை விடுவிக்க கூடியவர் யார்? அதான் சொல்றாரு பின்னால கடைசியில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இதிலிருந்து விடுதலை உண்டாகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுதான்? அவன் பாவி என்கிறத ஆழமாய் அவனுக்கு உணர்த்தி, அவன் எதை செஞ்சா செய்யலங்கிறத உணர்த்துறது இல்ல, அதை விட ஆழமா போய் உனக்கு உள்ள பாவம் ஒரு அதிகாரியை போல உட்கார்ந்து ஒன்னு குடுமையை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றது விளக்குகிறது பாவம். இது நியாயப்பிரமாணம். பாவம் என்கிறது ஒரு சக்தியாக உனக்குள்ள இருந்து கொண்டு உன்னை விடாமல் அடிமைப்படுத்தி உன்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது என்கிறதை நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு விளக்குகிறது. ஒண்ணு இல்ல, நியாயப்பிரமாணம் சொல்றதை செய்ய முயற்சிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த முடிவுக்கு வந்தே ஆகணும். 10 கற்பனையின்படி நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் பாவி, ஐயோ நான் பாவி என்று கதறி ஆக வேண்டும். பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு சபையிலையும் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க, ஐயோ நானு பாவி, ஐயோ நான் பாவி. என்ன வெறும் 10 கற்பனை தான் போதிச்சிருக்கிறாங்க, இன்னும் இயேசுவை போதிக்கல. ஹலோ, இன்னும் பாஸ்டர் மோசே தான், இன்னும் பவுல் பாஸ்டர் ஆகல. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 கற்பனையை போதிக்கிறாங்க. 2 Corinthians 3 சொன்னுச்சு இல்லையா, the ministration of the law, ministration of condemnation, ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா 10 கற்பனையை தொங்க விடுறாங்க. ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, 1 பாஸ், 2 பாஸ், 3 பாஸ், 9 வரைக்கும் வருது. 10ல ஃபெயில்னு போட்டு ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போ, எப்படி ஆசீர்வதிப்பாரு? போகும்போது அவன் சொல்லிட்டு போறான், ஐயோ நான் தெற்றி போய், என்ற தெய்வமே நான் தெற்றி போய், நான் பாவம் செய்துட்டேன், நான் பாவம் செய்தேன், நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு அழுதுட்டே போவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பியும் 10 கற்பனையும் போட்டு 9ல பாஸ், 10வதுல ஃபெயிலு. போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா முடிஞ்சா பண்ணட்டும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையானேன். ஹல்லேலூயா. நான் இப்ப கோயிலுக்கு வரும்போது நியாயப்பிரமாணத்தை பார்த்து நடுங்கிக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே என்ற தெய்வமே நான் தெற்றி போயின்னு சொல்றது இல்ல. 10வதுல ஃபெயில் ஆயிட்டேன் ஆண்டவரே, இந்த 10வதுல ஃபெயில் ஆறது எப்ப நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றது இல்ல. இதுல எப்ப நான் பாஸ் ஆகிறதுன்னு கதை அழுதுகிட்டே வீட்டுக்கு போறது இல்ல. இதுதான் அநேக பெந்தோஸ்து மக்களுடைய நிலையாகி விட்டது. அவங்கள அந்த நிலைக்க முடியவே கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் நடந்து முடிஞ்ச உடனே அழுதுகிட்டே போற வேண்டிய வேலையா போச்சு. நம்முடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் கிடையாது, இது புதிய உடன்படிக்கையின் ஊழியம். 10 கற்பனை தொங்க விட்டு மார்க் போட்டு அனுப்புறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யார்? நாம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக எண்ணப்படுகிறது இல்லை. கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினால், அதன் மூலமாக நாம் கழுவப்பட்டபடியினால், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறபடினாலே, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக காண்கிறபடினாலே, நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு இன்னைக்கு சம்பந்தம் கிடையாது. அதன் மூலமாக நான் நியாய தீர்க்கப்படுகிறது கிடையாது, அதன் மூலமாக நான் ஆக்கினை தீர்ப்பும் அடையிறது கிடையாது. அது என்னை பாதிக்கிறது இல்ல. கிறிஸ்து என் ஜீவன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். தேவன் என்னை காணும் போது கிறிஸ்துவையே காண்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது போல என்னையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த போதனை இல்லனா அழுதுகிட்டே போயிட்டு அழுதுகிட்டே வர வேண்டியதுதான். சிலருக்கு அது ஒரு சிக்னஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சபைக்கு வந்துட்டு அழுதுகிட்டே போலன்னா சபை போன கோயிலுக்கு போன மாதிரி இருக்காது. அவங்க என்ன ஆராதனையா போனா நல்லா பாட்டு பாடுறாரு, ஆஹா ஓஹோன்னு எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்களே. எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு போட்டு குளிக்கிட வேணாமா?
நெஞ்ச பிழிஞ்சு எடுத்துட வேண்டாமா? இதெல்லாம் தான் நடக்குது பாருங்க. ஒன்னும் செய்ய வேண்டாம், இதுல இருந்து விடுதலை ஆயிட்டோம். அது உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஆக்காதுன்னு அதுக்கு இடம் இல்லை. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வந்தது, செய்ய முடிச்சிருச்சு. நியாயப்பிரமாணம் பாவம் நாம் போதிக்கல, நியாயப்பிரமாணம் தீமைன்னு போதிக்கல. அது ஒரு காரியம் செய்யறதுக்காக தேவன் கொடுத்தார். என்ன செய்யறதுக்காக? நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டாந்து எவ்வளவு பாவம் உள்ள இருக்குன்னு பாருன்னு காமிக்கிறதுக்காக கொடுத்தார். உள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக கொடுத்தார். உள்ளத்துல இருக்கிற இச்சைய வெளியே கொண்டாந்து என்ன இருக்குது பாருன்னு காண்பிக்கிறதுக்காக தான் கொடுத்தார். அது காண்பிச்சு முடிச்சிருச்சு, அது வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதைத்தான் போதிக்கிற மொழிய நியாயப்பிரமாணம் பாவம் நாம் போதிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா? இனிமே மறுபடியும் கிறிஸ்தவன் ஆயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு விசுவாசி ஆயிட்ட பிறகு மறுபடியும் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறபடி மோசே பாஸ்டர் போயிட்டா என்ன கிடைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு தான் கிடைக்கும். மோசே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் வேலை முடிஞ்ச. ஆண்டவர் அதுக்கு தான் அனுப்பிச்சார். அப்ப அனுப்பிச்சாரு, இப்ப பவுல் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றதுக்கு? முன்ன மோசே அனுப்பிச்சாரு. என்ன சொல்றதுக்கு? 10 கற்பனை எடுத்துக்கொண்டு போய் காண்பிச்சு பாவி பாவி பாவின்னு சொல்லினாரு. ஆனா புதிய உடன்படிக்கை ஊழியம் அப்படி கிடையாது. இப்போ நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்து கொண்டு போய் நீ நீதிமான் 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 சொல்லி போதிக்க சொல்லி இருக்கிறாரு. அதுதான் மோசேயின் ஊழியத்துக்கும் பவுல் ஊழியத்துக்கும் வித்தியாசம். அப்ப என்ன மோசே தப்பு செய்தாரா? கிடையாது. அதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் அவர் அனுப்பிச்சார். அவர் ஒன்றும் தப்பு செய்யல. அந்த காலத்துல அவன் பாவின்னு உணர்றது அவசியமா இருந்தது. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள்? என்றைக்குமே அந்த உணர்வுல வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பாவத்தை குறித்து எடுத்து போதிக்கும் போது வெறும் வெளிப்படையான காரியங்களை குறித்து நீ அதை செய்தியா இதை செய்ய இதான் பாவம்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்ப அவனுக்கு அந்த பாவத்தை குறித்து ஒரு பெரிய உணர்வு, இதுல மாட்டிட்டு இருக்கிறமே, இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறமே, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆறுதுன்றது உணர்வு ஏற்படாது. அவன் நினைச்சுக்குவான், பரவாயில்ல சிகரெட்டு தானே பாவம்ன்றாரு, அதை அப்புறம் நான் விட்டுக்குவேன், பரவாயில்ல குடிதானே பாவம்ன்றாரு, அதை வேணா மெதுவா மொல்லமா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான் அவன். ஆனால் அவனுக்குள்ள இச்சை இருக்கிறது, அவனுக்குள்ள இந்த பாவம் ஆட்டி படைக்கிறது. உள்ளத்துல எப்படி இருக்குது, உள்ளத்துல என்ன பாவம் இருக்கிறது என்பதை அவன் வெளி கொண்டு வந்து காண்பிக்கணும். பார், தேவனுடைய கட்டளை எப்படி சொல்லுது, ஆனா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து காண்பிக்கும் போது அவன் தன்னுடைய அவல நிலையை உணர்வான். தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது இருக்கிறோம் என்கிற நிலையை உணர்வான். தனக்கு ரட்சிப்புக்கு வேற வழி இல்ல, தேவன் தான் அவன் ரட்சிக்க வேண்டும் என்கிற அந்த அவசியத்தை அவன் உணர்வான். ரட்சிப்பின் அவசியத்தையும் ரட்சகரின் அவசியத்தையும் அவன் உணர்ந்து கொள்வான். அப்பதான் உணர்ந்து கொண்ட உடனே அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். பாரு, உங்களுக்கு இச்சை இருக்குது, இதை விடுறதுக்கு முடியாது. நீ சிகரெட்டை விட்டுறலாம், ஆனா உள்ள இச்சைய விட முடியாது. குடிய விட்டுறலாம், ஆனா உள்ள இருக்கிற இச்சைய விட முடியாது. நீ வெளியே எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு கிளீன் ஆக்கிக்கலாம், வெளியே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவனா தெரியலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த பாவம் இது எப்படி விடும் மனுஷனை? இதுல இருந்து எப்ப விடுதலை ஆகிறது? உள்ள ஒரு மனுஷன் நிச்சயமா விடுதலையா இருக்கிறானா? விடுதலையா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்து இல்லாமல் எந்த மனுஷன் அதை சொல்லவே முடியாது. நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் நான் சிகரெட்டை விட்டேன்னு சொல்றதுக்கு. இருக்கிறீங்களா? சிகரெட்டை விடுறதுக்கு பெந்தகோஸ்து சபையில விட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ இடம் இருக்குது விட்டுறான் சிகரெட்டை. எத்தனையோ பேர் இருக்கான், நான் ஆல்கஹாலிக் அனானிமஸ் போனேன், அங்க போனேன் இங்க போனேன், 20 வருஷமா குடிச்சேன், நான் 2 பாட்டில் முடக்குன்னு குடிச்சேனாக்கும், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நாக்குன்றான். அது ஒரு பெரிய இது இல்லை, அநேகருக்கு அது ஒரு பெரிய இது நடந்துடுறது. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆனேன். என்னுடைய உள்ளத்துல பாவம் இல்லை, என்னுடைய உள்ளத்துல பாவத்தின் ஆளுகையிலிருந்து நான் விடுதலை ஆனேன். அதனுடைய இச்சை ஆசா வாசங்களுக்கு நான் விடுதலை ஆனேன். அந்த உள்ளத்தில் என்னை ஆட்கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து எனக்கு உண்மையாலுமே விடுதலை கிடைச்சிருக்கிறதுன்னு அந்த கிறிஸ்து அல்லாத மனுஷர்கள் யாரும் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. இதுதான் நாம் போதிக்கிற ரட்சிப்பு, இதுதான் சரியான பாவத்தை குறித்த உபதேசம், ரட்சிப்பை குறித்த உபதேசம். ஆகையால் அநேக நேரத்தில் நம்ம அதையே சொல்லிட்டு இருந்தா, நான் இதை விட்டுரு அதை விட்டுருன்னு சொல்லி நான் விட்டுட்டு பேசாம போயிடுவான். ஆனா உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை நம்ம போக்கஸ் பண்ணோம்னா கிறிஸ்துவண்டை வந்துதான் ஆக வேணும். அவனுக்கு வேற வழியே கிடையாது. கிறிஸ்து தான் அவனுக்கு ரட்சிப்பு, கிறிஸ்து தான் அவனுக்கு விடுதலை, கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாகும் ஒழிய வேற வழியில கிடையவே கிடையாது. தொடர்ந்து அடுத்த வாரம் போதிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம்.
தலைவனிங்க எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஒருவேளை செய்கைகளின்படி நாம் நீதிமான்களாய் காணப்படலாம், நல்லவர்களாய் காணப்படலாம். ஆனால் உள்ளத்திலே பாவம் குடிகொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய உள்ளத்திலே பாவம் வெறும் செய்கை அல்ல, உள்ளத்திலே எவ்விதமான சக்தி வேலை செய்கிறது மனுஷனுக்குள்ளாக. எப்பேற்பட்ட ஆசாவாசங்கள் உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கு, எப்பேற்பட்ட அசுத்த சக்திகள் உள்ளே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்கிறான். வாழ்க்கையில உணர்ந்தே ஆகணும். உணராத மனுஷனே கிடையாது. உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு நாம பார்க்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் என்று. தேவனுக்கு அது தெரியும். எந்த மனுஷனும் உள்ளத்துல நான் கிளீன் என்று கிறிஸ்து அல்லாமல் அவன் சொல்ல முடியாது. கிறிஸ்து வந்து அவனை சுத்தமாக்கினால் தான் அவன் சுத்தமாகிறான், இல்லைன்றால் சுத்தமே கிடையாது. ஆகையால் ஒருவேளை வெளிப்படையான செய்கைகளிலே நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே பாவம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே பாவத்தை உணர்கிறேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே உண்டு என்பதை நான் அறிகிறேன். இதிலிருந்து விடுவிக்க எனக்கு வேற ரட்சகர் கிடையாது என்பதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையில உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கையில உயர்த்தி காண்பிப்போம். இன்னும் யாரா இருக்கீங்களா? சிலர் உயர்த்திருக்காங்க. இன்னும் யாரா இருந்தா உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உயர்த்தினவர்கள் சீக்கிரம் முன்னாடி வாருங்கள். முன்னாடி வந்து இங்கே நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்றைக்கு தான் வந்து ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றவங்க சீக்கிரம் வாங்க. கையை உயர்த்தினவர்கள் சீக்கிரமா வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் முடிப்போம். சகோதரிக்காக ஜெபிப்போம். உள்ளத்தை காண்கிற தேவன் உள்ளத்திலே பாவம் குடிகொண்டிருக்கிறது என்பதை மட்டும் காணாமல் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற மனம் திரும்புதலையும் தேவன் காண்கிறார். விசுவாசத்தை தேவன் காண்கிறார், அதை கனம் பண்ணுகிறார். அதுதான் முக்கியம், நம்முடைய விசுவாசத்தை நாம் காண்பிப்பது. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். நிச்சயமா அவர் தள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்கிறார். நம்மை புது சிருஷ்டியாக, புது மனுஷராக நம்மை மாற்றுகிறார். ஜெபிக்கும் போது நான் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். தேவையுள்ளவர்கள், பலவிதமான ஜெப தேவைகள் உள்ளவர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழுகிறவர்கள், ஜெபம் தேவை என்று சொல்ல கைகளை உயர்த்தி காண்பவர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம். வல்லமுள்ள பிரசன்னத்தை இங்கே நீர் விளங்க பண்ணபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வந்தபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்னதென்று உண்மையாகவே ஆவியானவர் மூலமாக உடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்தபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய உள்ளத்தை பாவம் ஆட்கொண்டிருக்கிறது, உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அது ஒரு சக்தி, ஆட்டி படைக்கிற சக்தி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த சக்தியிலிருந்து விடுதலையானோம் என்கிறதை உணர்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, கிறிஸ்து அல்லாமல் அதிலிருந்து விடுதலை கிடையாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த அற்புதமான சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கும்படியா எல்லாரும் எடுத்து உபயோகப்படுத்தியுள்ள கர்த்தாவே, விசேஷமா இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், கரத்தில் ஒப்படைக்கிறோம். இன்றைக்கு தன்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த இந்த சகோதரி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. புது சிருஷ்டியாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எண்ணத்தில் வருகிறவனுக்கு புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியே நீர் இன்றைக்கு செய்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தில் அங்கத்தினராய் சேர்க்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம், பாவங்களை மன்னித்து குற்றங்களை அகற்றுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம், புதிய ஜீவனால் உள்ளத்தை நிரப்புகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம், புதிய ஒரு வாழ்வை நீர் கட்டளையிடுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரங்க.